மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வருகின்ற 7ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலையில் அந்த சுற்றுப்பயண தேதியும் அதே போன்று எந்தெந்த இடங்களில் எந்தெந்த தேதிகளில் அவர் மக்களை சந்திப்பார் என்கின்ற அந்த விவரம் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய காவல்துறையுடைய டிஜிபி இடத்துல, அதாவது காவல்துறை தலைவரிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. நானும் நம்முடைய நாடாளுமன்ற மேலோட உறுப்பினர் திரு இந்துதரன் கொடுத்திருக்கின்றோம். அவர் அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு அந்த பொதுக்கூட்டம், அதாவது மக்களை சந்திக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு போதிய பாதுகாப்பும் அதே போன்று காவல்துறையுடைய அந்த அனுமதி கொடுக்கப்படும் என்ற அந்த ஒரு தகவலும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே வருகின்ற 7ஆம் தேதியிலிருந்து பொதுச் செயலாளர்கள் தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்கின்ற அந்த சுற்றுப்பயணம் தொடங்குகின்றது என்பதை தெரிவித்துள்ளது. இல்ல, இப்போ பொதுவாகவே அது இப்போ முதல்ல வழக்கு போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வழக்கு போட்டதோடு மட்டுமில்லாமல் அதை முழுமையாக மக்களிடத்தில் இது ஒரு படுகொலை, இது அதாவது ஒரு படுகொலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிமன்றமே சொல்லிட்டு சொன்னால் முதலிலே அது படுகொலை என்று சொல்லியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்படி ஒரு முன்னேறிய ஒரு சமூகத்தில், ஒரு நாகரிகமுள்ள சமூகத்தில் ஒரு நாகரிகமற்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயலை மனிதன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அந்த வகையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி முன்னெடுத்து ஒரு நியாயத்தையும் இன்றைக்கு பெறுகின்ற அளவிற்கு எல்லா விதமான ஏற்பாடு பெற்று இன்றைக்கு நியாயமும் நியாயம்னா என்ன, போன உயிர் நிச்சயமா ஸ்டாலினால கொண்டு வர முடியுமா? வெறும் ஸ்டாலின்னு சொல்லிட்டா அந்த உயிர் திரும்பி வந்துட முடியாது. சரி, 24 லாக்அப் டெத் ஆயிருக்கு. இந்த 25 இது 25வது, இதுக்கு முன்னாடி 24 லாக்அப் டெத் ஆயிருக்கு. இந்த 24 லாக்அப் டெத்துக்கெல்லாம் சாரி சொன்னார் அவரு. சரி, தேர்தல் வருகின்றது என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது, அது ஆங்கிலத்துல சாரி என்ற வார்த்தையை இன்றைக்கு உபயோகித்திருக்கிறார். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி 23 படுகொலை நடந்திருக்க தமிழ்நாடே பார்த்தா ஒரு லாக்அப் டெத்துக்கு உரிய ஒரு மாநில என்ற அடிப்படையில் ஒரு கரை ஏற்பட்டிருக்கிற நிலையை, ஒரு ரத்த கரை படிந்த ஒரு அரசு, ஒரு ரத்த கரம் படிந்த ஒரு முதலமைச்சர்னா இந்த கரங்கள் எந்த அளவிற்கு மக்கள் இன்றைக்கு ஒரு உயிருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு உயிரை எடுக்கின்ற நிலைமைனா உள்துறை வைத்திருக்கிற நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? அன்றைக்கு இதே சிலப்பதிகாரத்தில் அன்றைக்கு பாண்டிய மன்னன் ஒரு தீங்கு, அதாவது அநீதி இழக்கிறதன் காரணமாக கண்ணகியே வெகுண்டு எழுந்து அதன் காரணமாக மதுரையை பற்றி இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாடே பற்றி இருக்கின்றது. அன்னைக்கு இது பாண்டிய மன்னன் அன்னைக்கு நீதி தவறுதான் செத்து போயிட்டாரு அவரு. ஆனா நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனா பதவியாவது விலகி இருக்கணும் இல்லையா? பதவி விலகாத வெறும் சாரின்னு சொல்லிட்டா அது உயிர் வந்துருமா? அதுவே சரி, சமூக ஆர்வலர்கள், திரைப்படத்தை சார்ந்தவர்கள், அவர்களெல்லாம் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறவங்க, அவங்கெல்லாம் எங்க போனாங்க? ஒருத்தரும் யாருமே எதுவும் வாய் திறக்கவில்லை. வாய் மூடி மௌனமாக இப்படிப்பட்ட ஒரு படுகொலை இன்றைக்கு அரசால், இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கு என்று சொன்னால் வாய் மூடி மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலையில இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது. எனவே அந்த குடும்பத்தினுடைய சாபம் எப்படி இந்த கண்ணகி மதுரை எரித்தார்களோ அதே போன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026ல ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாடு நிச்சயமாக இந்த படுகொலை செய்வதன் மூலம் நிச்சயமா உருவாகும். அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இவங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நீதிமன்ற நடவடிக்கைகள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசு தரப்பாளர்களுக்கு தெரியும். தெரிந்தவனன்றது நான் முந்திக்கினேன் அப்படின்னு சொல்லி சிபிஐ வச்சுட்டாங்க. சிபிஐ போயிட்டாங்க. சரி, நான் கேக்குறேன், அந்த குடும்பத்தை நிர்பந்தப்படுத்தி அதாவது மேற்கொண்டு இந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுல திமுக பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது ஏன் போலீஸ் அவங்கள விசாரிக்கல? 3 பேர் அது ஒருத்தர் திமுக, 3 பேர் திமுக. ஏன் அவங்க போலீஸ் விசாரிக்கல? அவங்க போலீஸ் விசாரிக்கணும், அவங்களும் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். அதுல இது வெறும் சாரின்னு மட்டும் சொல்லி ஒரு இதோட முற்றுப்புள்ளி இருந்தா நல்லது. ஆனால் தொடர்ச்சியாக 24 கொலை நடந்து 24 அளவுக்கு லாக்அப் டெத் நடந்து 25 ஆகி
இது தொடரக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய. ஆனால் இந்த பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டை இன்னும் ஜனவரி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். அது வரல தான் வந்து இவருடைய அந்த ஒரு நிர்வாக திறமை இல்லாத அளவுக்கு இந்த அராஜகம், இந்த நிர்வாக திறமை இல்லாத அரசு தொடரும். அதுக்கு மேல தொடர போவதில்லை. ஆனால் இந்த ஜனவரியிலேயாவது இதை போன்ற படுகொலைகள், ஒரு பாதுகாப்புகள் பொதுமக்களுக்கு உருவாக்கி மக்களையாவது காப்பாத்துகின்ற அந்த எண்ணம் வந்து இந்த பொம்மை முதலமைச்சர் இருக்குமா என்றால் இருக்காது. அதனால அதாவது சொல்லுவாங்க, ரோம் நகரம் தீப்பற்றி எறும்போது நீரோ மன்னன் பிடியில் வசத்த கதையா நாடு எக்கேடு கெட்டு போனா என்ன. எங்களை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஒரே விஷயம், பணம் பணம் பணம், காசு பணம், காசு பணம், துட்டு மணி, இதுதான். நீங்க திசை திருப்ப வேணாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாத்தான்குளம் விஷயத்துல வந்து சிபிஐ வந்து விசாரணை பண்ணி இன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா அவங்க இன்னும் வந்து பெயில கூட வந்து ஆக்சுவலா வரல. அவங்க அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு வந்து முழுமையா நாங்க அந்த இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம். நாங்க என்ன சொல்றதுன்னா, நீங்க வந்து ஏன் வந்து அதை திசை திருப்பி அதை இது ஒப்பிடுறீங்க. இன்னைக்கு இது காவல் நிலைய மரணம் இல்ல, இது பேரே போடல. ஆமா, தனியா தூக்கிட்டு போய் போலீஸ் ஆள் தூக்கி சட்டம் அமல்ல இருக்கா, போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போல, வீட்டுல போய் தூக்கிட்டு போய் தெருவில் வச்சு அடிக்க முடியும்னா அது ஆட்சியா? இப்போ ஸ்பெஷல் டீம் சொல்லிட்டு அந்தந்த மாவட்ட யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? அந்த ஸ்பெஷல் டீம் யாருக்கு? இப்போ டிஜிபி பொறுத்தவரை அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸ்பெஷல் டீம்லாம் இனிமே வந்து அங்கீகாரம் இல்ல. ஆமா, அங்கீகாரம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் டீம். அப்போ வந்து எது வேணாலும் வந்து கீழே இருக்கின்ற வந்து அந்த எஸ்பி கீழே கண்ட்ரோல் இருக்கிற காவல்துறை செய்யலாமா? அப்போ உள்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலின் எதுக்கு இதெல்லாம் வந்து பொம்மையா வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கான? இப்ப அவங்க எல்லாம் வந்து விழிப்பா இருந்து இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா முறைப்படி வந்து விசாரணை செஞ்சு ஒரு 35B நோட்டீஸ் கொடுத்து அவளை வரவழைச்சு விசாரணை செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பே தேவையில்லை. ஆனா 35B நோட்டீஸ் வந்து பின்னாடிதான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஏற்கனவே இருந்து அதை அமல்படுத்தல. அப்ப அமல்படுத்தலைன்னா எந்த அளவுக்கு வந்து உள்துறை வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர், ஒரு டம்மி முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை இதை போன்ற ஒரு நடவடிக்கை வந்து இருக்கிறதா இன்னைக்கு வந்து ஒரு வேதனை கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு.